ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் வசனம் 26 இப்படியாய் சொல்லப்படுகிறது. துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் என்பதாய் சொல்லப்படுகிறது. துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கிறது. துன்மார்க்கனுடைய பாதைகள் கரடுமுரடாயிருக்கிறது. துன்மார்க்கனுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானதாயிருக்கிறது. அன்பான தேவஜனமே, எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் என்பதாய் சொல்லப்படுகிறது. நாங்கள் சுத்தவான்களை வாழ வேண்டுமானால் கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை சுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை சுத்தப்படுத்த வேண்டுமானால் கர்த்தரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுத்தப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் வசனம் 7 இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் என்பதாய். எங்களுடைய வழிகள் சுத்தமானதாய் இருக்க வேண்டும். எங்களுடைய வழிகள் சுத்தமாக்கப்பட வேண்டுமானால் எங்களுக்குரிய அன்பின் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால் கர்த்தரை முழுமையாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவருடைய வார்த்தையை தியானித்து வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.